எனக்குலாம் வாழ்க்கை மாறதுக்கு வாய்ப்பே இல்லை பிரதர், என் பிள்ளைங்க லைஃபாவது ஏதாவது ஒன்று மாற்றம் நடக்கட்டும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், யுவர் சீசன் ஹாஸ் சேஞ்ச்ட். உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு மாறப்போகுது. ஹல்லேலூயா. உங்கள் சீசன் மாறப்போகுது. உங்களுக்கென்ற தனித்துவமான ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். சில பாடல்கள் பாடும் பொழுது ராகம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுறோம், வரிகளை முறையாக கவனிக்கிறது இல்லை. இப்போ சிஸ்டர் இன்னைக்கு பாடின பாடலில் கூட காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே கா 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 அப்படின்னு வர்றதுனால அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிடுறோம், இறங்கி அடித்து ஊற்றிடுறோம் பாருங்கள். ஸோ பாடல் வரிகள் ரொம்ப முக்கியம். அடிமை அப்படின்லாம் நிறையா ராகங்கள் நல்லா இருக்கும். அடிமை நான் ஆண்டவரே அப்படின்லாம் சொல்கிறதுக்கு அந்த வரிகளோடையும் மெட்டுகளோடையும் அது மேட்ச் ஆகி வர்றதுனால அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், கூட சேர்ந்து பாடிடுறோம் பாருங்கள். இல்லை, ரொம்ப முக்கியம் பாடல் வரிகள். இப்போ இதில் கூட என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, காயத்துக்கெல்லாம் கட்டுப்போடும் கர்த்தரே அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், மாற்றிக்கிடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அடிமைன்னு வர்ற இடத்துல பிள்ளை அப்படின்னு பாடலாம். உன் பிள்ளை நான் ஆண்டவரே அப்படின்னு கூட நம்ம பாடலாம் பாருங்க. இல்லைன்னா நம்ம புதுசாக பாட்டு இயக்கிற வேண்டிதான். ஸோ இந்த அடிமை, இந்த புழு, இந்த பூச்சி, இதெல்லாம் தேவன் மனிதனுக்கு வைத்த பெயர் அல்ல, மனிதன் தனக்குத்தானே சூட்டி கொண்ட பெயர் தான் இவைகள் எல்லாம். தேவன் ஒருபோதும் மனுஷனை நீ வா அடிமை பயலே அப்படின்லாம் எங்கேயும் கூப்பிடலை பாருங்க. அவனை கூப்பிடும் போது என் பிரியமே, என் ரூபவதியே அப்படின்னு தான் கூப்பிட்றாரு. பிள்ளைகளே அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்றாரு. என் ஜனமே அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்றாரு. அவர் ஒருபோதும் சிறுமைப்படுத்தப்பட்ட நபர்களே அப்படின்லாம் சொல்லி கூப்பிடலை பாருங்க. அவனுக்கு புரியணும், அவனே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால தான் 2-3 இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு, சிறு கூட்டமே பயப்படாத, நீ கொஞ்சமாக இருக்க அப்படின்னு சொல்லி பயப்படாதங்கிறதுக்காக தான் அதை சொல்லியிருக்கிறார். மற்றபடி அவர் மனுஷனை புல்லாகவோ பூச்சாகவோ அவர் பார்க்கறது இல்லை பாருங்க. ஏமே அவர் எப்பவுமே மனுஷனை அவர் ஸ்தானத்துக்கு வைத்து தான் பார்க்குறார். அவரை போல உயர்வாக தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பார்வை நமக்கு ரொம்ப முக்கியம். அவருக்கு அந்த பார்வை தான் இருக்குது. அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மகிட்ட தான் பிரச்சனை இருக்குது. நம்மளுடைய பார்வையில் தான் பிரச்சனை இருக்குது. நம்ம எப்படி பார்க்கணும், நம்மளை உயர்வாக பார்க்கணும். கர்த்தரை குறித்தும் உயர்வாக பார்க்கணும். நம்மளை பற்றியும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, உயர்வாக பார்க்க வேண்டியிருக்குது. ஏமே கர்த்தர் நல்லவர். ஹாப்பியாக இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இது இன்றைக்கு செய்தி இதுவல்ல, ஆனால் இந்த வார்த்தையை எனக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு தோணுச்சு. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எல்லாரும் சொல்லுங்க, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இன்னொரு தடவை சொல்லுவோமா, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். மனுஷன் பகிரங்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு பவுல். என்னன்னு சொன்னா, எப்போ நான் வீக்கா ஃபீல் பண்றனோ அப்போ நான் டூ மச்சா ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிறார். சும்மாவே நீ குழப்புன்னு குழப்புவ. பேதுருவுக்கே உன் பிரசங்கம் புரியாமல் என்ன பண்ணிட்டாரு, பவுல் சொல்கிறதெல்லாம் புத்திக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்குது. அந்த மனுஷன் பேச்சு வேறமாக இருக்குது, அவனுக்கு கிடைச்ச வெளிப்பாடெல்லாம் வேறமாக இருக்குது, அது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு பேதுரு என்ன பண்ணுறாரு, பவுலை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அந்த ஆள் பேச்சே ஒரு மாதிரி இருக்குதுங்க, அந்த ஆள் பேச்சு புரிய மாட்டேங்குங்க, அவன் ரொம்ப அப்பாற்பட்ட காரியத்தை பேசுகிறான், அவன் வெளிப்பாடே வேற மாதிரி இருக்குது அப்படின்லாம் என்ன பண்ணுறாரு பேதுரு பவுலை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, எப்போல்லாம் எனக்கு சோர்வு வர்ற மாதிரி இருக்குதோ அப்போ தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னடா இது பயங்கர கான்ட்ரவர்சியாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே உலகம் ஒரு சிஸ்டம் வைத்திருக்குது. அது பாருங்கள், சோகமாக இருக்கும் பொழுது சோகப்பாடலாக கேட்கும். இளையராஜாவின் சோகப்பாடல்கள், ரஜினிகாந்தின் சோகப்பாடல்கள் அப்படின்னு சோகமான நேரத்தில் அது கேட்கும். சிச்சுவேஷன் சாங்கை அது எப்போவுமே ஆன் பண்ணி விடும் பாருங்க. இதுதான் இந்த வேர்ல்டு சிஸ்டம். ஆனால் பவுல் வேர்ல்டு சிஸ்டத்துல இருந்து எட்டேரம் வேற மாதிரி இருக்கிறாரு. வேற மாதிரி ஒரு உலகத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, சோக நேரத்தில் நான் சோக பாடல் கேட்கறது இல்லை,
நான் அட்ராவிசில் சாங்க தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிறார். துள்ளி குதிக்கிற பாடல்களை தான் நான் கேட்குறேன். நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்குது. மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஏன், எப்படி அவனுக்கு இவ்வளோ தைரியம் வருது? என்ன பேச்சியாக பேசுகிற நீ? அழுகிறவர்களோட அழுங்கள், துக்கிக்கிறவர்களோட துக்கிங்கள் தானே வேதம் சொல்லுது. என்ன நீ சந்தோஷம் வந்ததுன்னா சிரிப்பேன்னு சொல்கிற, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குதா? நீ துக்கப்பட வேண்டிய நேரத்தில் பலவீனமாக இருக்கிறன்னா நீ துக்கப்படணும்டா. நீ எப்படி சிரிக்கலாம்? அதுவும் மிகவும் அதிகமாக நீ எப்படி சந்தோஷப்படலாம்? உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு என்ன பைத்தியமா? யாராவது இப்படி பண்ணுவாங்களா? கையில் காலில் பெயினை வச்சுட்டு இருதயத்தில் வழியை வச்சுட்டு நினச்சதெல்லாம் நடக்காமல் இருக்கும் பொழுது அப்படி ஒரு பாரத்தை இருதயத்தில் சுமக்கும் போது எவனாவது சிரிப்பானா? உள்ள அழுகையை வச்சுட்டு ஒருவேளை நீ வெளியே சிரிக்கியோ அப்படின்லாம் பவுல்கிட்ட கேள்வி கேட்கணும் போல எனக்கு தோணுது பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் சிரிக்கிறேன் ஆனால் உள்ளுக்குள்ளே அழுறேன் அப்படின்னு உடனே எல்லாரும் அப்படின்னு நாயை கூப்பிடுவாங்க பாருங்க. பவுலும் அதே மாதிரி ஒருவேளை ஆக்ட் பண்ணுறாரோ, உள்ள துக்கத்தை வச்சுட்டு வெளியில் சிரிக்கிறாரோ அப்படிதான் சொல்கிற மாதிரி இருக்குது. பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா. ஆனால் வார்த்தை என்ன சொல்றது? பலவீன நேரங்களில் நான் மிகவும் சந்தோஷமான்னு சொல்லியிருந்தா கூட இவர் உள்ள துக்கத்தை வச்சுட்டு வெளியில் சிரிக்காருன்னு சொல்லலாம். ஆனால் மனுஷன் அப்படி சொல்லலையே. அந்த அந்த பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிறார். எனக்குள்ள துக்கத்தை குறித்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறாரு. என்னையா இது லூசுத்தனமா இருக்குது? உள்ள துக்கத்தை வச்சுட்டு அந்த துக்கத்துக்காக நீ எப்படி சந்தோஷப்பட முடியும்? அது ஒன்றுக்கு ஒன்று எதிரான ஒரு விஷயம் அல்லவா? அது அகைன்ஸ்டா இருக்கிற காரியம் அல்லவா? துக்கம் எங்க இருக்கு, சந்தோஷம் எங்க இருக்குது? அது ஒரு எக்ஸ்ட்ரீமு, இது ஒரு எக்ஸ்ட்ரீமு. நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, அடுத்த வசனம் பாருங்க. அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலவுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். வாலண்டியரா நான் போய் சிக்கிறேன் அப்படிங்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பிரச்சனையை போர்வையா இழுத்து தூக்கி போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அதில் இருந்துச்சா காலையில் ஒரு பிரச்சனை, நைட்டு ஒரு பிரச்சனையைத்தான் நாங்கள் சாப்பாடாகவே சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னா, நான் பவுலுடைய பாஷையை உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். எனக்கு ஒரு காரியத்தில் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா என் திராணிக்கு அதை நான் செய்து முடிப்பேன். ஆனால் நான் பலவீனப்பட்டேன்னா எனக்கு ஒரு கிருபை தரப்படும், அது அவர் திராணிக்கு அதை செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் பலவீனம் வரும்போது எனக்கு ஒரே குஜாலா இருக்குது அப்படிங்கிறாரு. அஸ்தலகடி அப்படிங்கிறாரு. என்னையா பேசுற? பலவீனம் வரும்போது எவனாவது அஸ்தலகடிமானா, எவனாவது குஜாலா இருப்பானா? உனக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னா இப்போ அவர் இறங்குவா இருப்பார் அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்குதோ அதுல நீங்க போராடிக்கிட்டு இருக்கலாம் பாருங்க. ஆனா பலவீனப்பட்டீங்கன்னா நீங்க சந்தோஷப்படுங்க. துக்கமான சுத்தி துக்கம் தாங்க இருக்குன்னா நீங்க இப்போ சந்தோஷப்படுங்க. ஏன்னா இந்த பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகுது. ஹல்லேலூயா. இது உங்களுக்கான தீர்க்க தரிசனம், இது உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை. இதை நீங்க சீரியஸா எடுங்க, ஆனா சந்தோஷமா எடுங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க சீரியஸா எடுக்கணும், அதே நேரத்தில் சந்தோஷமா எடுக்கணும். 9வது வசனம் பாருங்களேன். அதற்கு அவர் 2 கொரிந்தியர் 12:9 சரியா? அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்போ ஒரு வார்த்தை இவனுக்கு வந்துருச்சு பாருங்க. என்ன, நீ பலவீனப்படும் போதெல்லாம் நான் வந்துருவேன் அப்படிங்கிறார். அப்போ இவன் வாலண்டியரா போய் பலவீனத்துல சிக்கிறான். ஏன்? அப்பந்தான் நான் அங்க ஆண்டவரை பார்க்க முடியும் அப்படின்னு. அப்பந்தான் அவர் பலன் எனக்கு வரும், அப்பந்தான் எனக்கு 100% அவருடைய பலன் வரும். இல்லைன்னா அவரும் நானும் 50-50 இருந்துகிட்டு இருக்கிறோம், அவரும் நானும் 80-20 இருந்துட்டு இருக்கிறோம், 70-30 இருந்துட்டு இருக்கிறோம். அந்த ரேஷியோ எனக்கு பிடிக்கல. நான் பலவீனப்பட்டு அப்படியே எல்லாத்துலையும் லூஸ் பண்ணி 0 ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அப்பந்தான் அவர் கிருபையினால் எனக்கு ஒரு பலன், 100% பலன் எனக்கு அவருடைய கிருபையினால் எனக்கு வரும். அதை தான் நான் வாஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறான் பாருங்க. பலவீனப்பட்டு போய் உட்காந்துருக்கிறீங்கன்னா, துக்கத்தின் உச்சத்துல நீங்க போய் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா, 0% பலன்ல நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா, நான் சொல்றேன் இந்த நேரத்துல இதை சொல்லுங்க, உன் கிருபை எனக்கு போதும். ஹல்லேலூயா. உன் கிருபை எனக்கு போதும். எடுத்த காரியமெல்லாம் தோத்துட்டு தான் பிரதர் இருந்திருக்குது, எல்லா காரியமும் தோத்துட்டு தான் இருந்திருக்குது.
கர்த்தரை நம்பி என்னத்தை கண்டங்கிற கேள்வி எனக்கே வந்துருச்சு. கர்த்தர் மேல மனத்தாங்களே வந்துருச்சு. இயேசுன்னு ஒருத்தர் இருக்காருங்கிற கேள்வியே எனக்கு வந்துருச்சு. அப்படிங்கிற சூழலை நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் கிருபை போதும்னு மட்டும் சொல்லி பாருங்க. இந்த நாள்ல இந்த பலவீனம் அப்படியே உங்க கண்ணு முன்னாடி மாறும். இந்த பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஏமே அதனாலதான் பவுல் அவ்வளவு குஜாலா இருக்கிறாரு. அதை நம்மளுக்கு சொல்லியும் தராரு. ஜெயிலில் உட்காந்து சொல்லி தராரு. நான் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு ஜெயில இருந்து லெட்டர் போட்டுட்டு இருக்கிறார். ஹாப்பியா இருங்கப்பா, சந்தோஷமா இருங்க, அப்படின்னா தான் தேவ சத்தத்தை உங்களால தெளிவா கேட்க முடியும் அப்படிங்கிறார். பாருங்க, ஏமே கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் ஒரு பயலாலையும் தடுக்க முடியாது. உலகத்திலே பெரிய சக்தி மனுஷ சக்தி. ஏமே தேவ சக்தி இல்லை, மனுஷ சக்தி தான் உலகத்திலே பெரிய சக்தி. ஆமாம், அவனுக்கு தான் தேவன் ஆளுமையின் அதிகாரத்தை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். அண்ட சராசரங்களையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை தேவன் மனுபுத்திரனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆளுமை எங்கே இருக்குது? எல்லா மிருகங்களையும் கட்டி ஆளலாம் பாருங்களேன். அவ்வளோ பெரிய யானையை பிச்சை எடுக்க வச்சுருந்தானே ரோட்டில். அப்போ எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருக்குது பாருங்க. ஜூல அவ்வளோ மிருகத்தையும் அடைச்சி வச்சிடுறானே. கையில் பிடிக்க முடியாத மிருகம்னு ஒன்றுமே இல்லை. ராஜநாகத்தை போய் முத்தம் கொடுக்குறான். அந்த அளவுக்கு மனுஷன் என்ன பண்ணுறான்? சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான், அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான். மிருகங்கள் மீதும் நிலங்கள் மீதும் அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்திலே பெரிய சக்தி மனுஷ சக்தி தான். ஆனால் அந்த சக்தி கூட உன் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. ஏமே தட் மீன்ஸ் எந்த மனுஷனாலையும் உன் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. உன் மாமனாரால் தடுக்க முடியாது, உன் மாமியாரால் தடுக்க முடியாது, உன் சொந்தக்காரங்களால் தடுக்க முடியாது, உன் உடன் பிறந்தவர்களால் தடுக்க முடியாது, ஈவன் உன் கணவனால் தடுக்க முடியாது, உன் மனைவியால் தடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், ஆசீர்வதிக்க திட்டம் கொண்டிருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் பிரியம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை ஒருத்தனும் திருப்பவும் முடியாது, இந்த ஆசீர்வாதத்தை ஒருத்தனும் தடுக்கவும் முடியாது. எல்லாம் சொல்லுங்க, திருப்பவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு புதுசாக ஒன்று சொல்லித்தரேன். திருப்பவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஏமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I feel something in my spirit. காலையில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். என்ன அப்படின்னா, ஒரு பாஸ்டர் பேசின ஒரு செய்தியை எனக்கு தேவன் ஞாபகப்படுத்தினார். நீ காலையில் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தையை நான் திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது என்ன வார்த்தைன்னா, யுவர் சீசன் ஹேஸ் சேஞ்ச்ட். ஏமே எல்லாம் சொல்லுங்கள், மை சீசன் ஹேஸ் சேஞ்ச்ட். என் காலம் இப்பொழுது மாறி இருக்கிறது. ஏன் அப்படியே முழிக்கிறீங்க? சொல்லுங்களேன் வாயை திறந்து. மை சீசன் ஹேஸ் சேஞ்ச்ட். Come on, declare it with me. My season has changed. என் சீசன் இப்போ மாறி இருக்குது. Amen? Amen? என் சீசன் இப்போ மாறி இருக்குது. சொல்லுங்க, come on somebody. My season has changed. ஆராபா ஷாந்தாலாபா தகமாடா ரதலாபா. My season has changed in the name of Jesus. My season has changed. Amen? Amen? My season has changed. மை சீசன் ஹேஸ் சேஞ்ச். ஒரு பாஸ்டர் பாருங்க, சனிக்கிழமை ஈவினிங்கில் மெசேஜ் ரெடி பண்ணிகிட்டு இருந்துருக்கிறார் சண்டே சர்வீஸ்க்காக. பட் அவரால் ரெடி பண்ணவே முடியலையா. ஒரு மாதிரி சரியாக ஃபோக்கஸ்டாக உட்கார முடியல. சம்திங் என்னெல்லாமோ டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்குது. டயர்டாகவும் இருந்திருக்கிறாரு. மெடிடேட் பண்ணவும் முடியல. அப்படியே தூங்கிட்டார். அப்போது காலையில் எந்திக்கும் போது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாராம், யுவர் சீசன் ஹேஸ் சேஞ்ச்ட். ஏமே உன் காலம், உன் சீசன் மாறுது அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, ஒர்ஷிப்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒர்ஷிப் டீம் இறங்கிருச்சு. இப்போ அடுத்து இவர் செய்திக்காக மேலே போகணும். மைக்கை வாங்கிட்டு முதல் வார்த்தையாக சொன்னாராம், யுவர் சீசன் ஹேஸ் சேஞ்ச்ட். ஹே சர்ச், யுவர் சீசன் ஹேஸ் சேஞ்ச்ட். இந்த ஒரு வார்த்தையை சொன்னாராம். பாருங்க, சர்ச்சில் அப்படியே ஒரு ப்ரெசன்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தாராம், யுவர் சீசன் ஹேஸ் சேஞ்ச்ட், யுவர் சீசன் ஹேஸ் சேஞ்ச்ட். இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தாராம் 1.5 மணி நேரம். அந்த சர்வீஸ் டைம் ஓவர் ஆகிற வரைக்கும்
அவர் அந்த முழு செய்தியும் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறாரு, யுவர் சீசன் ஹேஸ் சேஞ்ச்ட். இதை சொல்லிக்கிட்டே இருந்தாராம் பாருங்க. சொல்லி முடிச்சிட்டாராம். நாள் முழுக்க இந்த 1.5 மணி நேரம் இந்த ஒரு வார்த்தை தான். அப்போது ஒருவேளை பாஸ்டர்கிட்ட செய்தி இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 2 லெக் பீஸ், சிக்கன் லெக் பீஸை கொண்டு போய் அவருக்கு கொடுத்துட்டு, பாஸ்டர் எதுவும் செய்தி இல்லையா, உங்களுக்கு என்னாச்சு இன்னைக்கு, ஏன் இப்படி இந்த ஒரு வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தீங்களா, என்ன விஷயம் அப்படின்னோடனே பாஸ்டர் சொன்னாராம், யுவர் சீசன் ஹேஸ் சேஞ்ச். அவரை பார்த்து சொன்னாராம், யுவர் சீசன் ஹேஸ் சேஞ்ச் அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், நீங்கள் இதோட 468 முறை இந்த வார்த்தையை இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. யுவர் சீசன் ஹேஸ் சேஞ்சுங்கிற வார்த்தையை 468 முறை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இப்போ நீங்கள் எனக்கு சொன்னதோட சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாராம். நெக்ஸ்ட் வீக் அதே மாதிரி அந்த பாஸ்டரை பார்க்குறதுக்கு அந்த ஆல்ரெடி வந்த நபர் வந்திருக்கிறாரு. வந்தவர் இந்த தடவை 4 சிக்கன் பீஸை கொடுத்தார், 4 சிக்கன் லெக் பீஸை கொடுத்தாராம். பாஸ்டர் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, யுவர் சீசன் ஹேஸ் சேஞ்ச் அப்படின்னு, இந்த வாரத்தில் என்னுடைய சீசன் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி 4 சிக்கன் பீஸ் கொடுத்தாராம். அவர் தான் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் KFCயோட ஓனர். 60 வயதில் வழி தெரியாமல் நின்றுட்டு இருந்த ஒரு மனுஷனுக்காக தேவன் ஒரு பாஸ்டரை உசுப்பி என்ன பண்ணியிருக்கிறாரு, யுவர் சீசன் ஹேஸ் சேஞ்சுங்கிறத மட்டும் நீ சொல்லு, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு பாருங்க. அந்த சர்வீஸில் இந்த வார்த்தையை அந்த மனுஷன் மீது விழுந்திருக்குது. ஒரே வாரத்தில் 60 வயதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னே தெரியாமல் கடன்லையும் தரித்திரத்துலையும் சிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு அந்த சண்டே சர்வீஸில் இது நடந்துருக்குது. யுவர் சீசன் ஹேஸ் சேஞ்சுன்னு சொன்ன ஒரு வார்த்தை அந்த மனுஷன் மீது ஒரு என்கவுண்டராக விழுந்து அவர் வாழ்க்கையே மாறிடுச்சு. இன்றைக்கு 158 நாடுகளில் அவருடைய பிரான்ச் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் சீசன் நிலையிலிருந்து மாறப்போகுது. ஏமேன் ரிசீவ் பண்ணிக்கோங்க, அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. உங்கள் சீசன் மாறுது, உங்கள் பிள்ளைகளுடைய சீசன் மாறுது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல, எனக்குலாம் வாழ்க்கை மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை பிரதர், என் பிள்ளைங்க லைஃபாவது ஏதாவது ஒன்று மாற்றம் நடக்கட்டும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், யுவர் சீசன் ஹேஸ் சேஞ்ச்ட். உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு மாறப்போகுது. ஹல்லேலூயா. உங்கள் சீசன் மாறப்போகுது. உங்களுக்கென்ற தனித்துவமான ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நோக்கி இன்றைக்கு உங்களுக்கு பயணங்கள் உண்டாக போகுது. கம் ஆன், receive it in the name of Jesus. Receive it. Your season has changed in the name of Jesus. Your season has changed in the name of Jesus. உங்க சீசன் மாறுது. Amen. Hallelujah. Amen. எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும். Hallelujah. நிச்சயம் நடக்கும். சொல்லுங்களேன், அழகா சொல்லுங்களேன், நிச்சயம் நடக்கும். Glory to be the living God. வேதத்தில் 2-3 இடத்துல இப்படி வருது பாருங்க, அதிக நிச்சயமாமே அப்படின்னு வருது. அதிக நிச்சயமாமே இங்கெல்லாம் வருது. அப்படின்னா ரட்சிப்பை பற்றி பார்க்கும் பொழுது அதிக நிச்சயமாமே அப்படின்னு வருது. அவ்வளோ ரத்தம் நம்மளுக்காக சிந்தப்பட்டது, நம்மளை எப்படி ரட்சிக்காமல் இருக்கும், அது அதிக நிச்சயமாமே அப்படின்னு வருது. பரமபிதா இவைகளெல்லாம் உங்களுக்கு தருவது நிச்சயமாமே அப்படின்னு வருது. எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், கவலைப்படாதிருங்கள், இதெல்லாம் தருகிறது அதிக நிச்சயமாமே என்று. ஹல்லேலூயா. நிச்சயம் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும். தமிழில் என்கேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா? நிச்சயம், சத்தியம் அப்படிங்கிறது வேற, நிச்சயம் அப்படிங்கிறது நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னாருக்கு இன்னாரு அப்படிங்கிறத நிச்சயித்து விட்டாச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ இது நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னா அது உங்களோட ஆல்ரெடி என்கேஜ் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். உபாகமத்தில் சாபத்தை பற்றி வார்த்தை வரும்பொழுது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நான் சாபத்தை பற்றி வார்த்தை வரும்பொழுது இப்படி சொல்லுது, பெண்ணை நீ நிச்சயிப்பாய், அவள் வேறு ஒருவருடன் சயனிப்பாள் என்பது சாபம் அப்படின்னு வருது. அப்படின்னு உனக்குன்னு நிச்சயிக்கப்பட்டது உன் கூட இருந்தால் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு என்ன சொல்லுது? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள் அப்படிங்கிறது ஆசீர்வாதத்தில் வருது. அப்போ நிச்சயம் அப்படின்னா என்ன? என்னுடையது, எனக்காக தேவன் என்கேஜ் பண்ணி வைத்தது. ட்ரெஸ்ஸு, சாப்பாடு,
நான் தங்குற இடம், குடிக்கிறதுக்கு, வாழ்நாளுக்கு, ஜீவனத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் தருவது அதிக நிச்சயமாமே அப்படின்னு சொன்னால் அது என்னோட என்கேஜ் பண்ணப்பட்டிருக்குது. என்கேஜ் பண்ணப்பட்டதுக்கு விரோதமாக எதுவும் செஞ்சால் அது சாபம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். எனக்கென்று என்கேஜ் ஆனதெல்லாம் அது என்னுடையதாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, பணம் என்னோட என்கேஜ் பண்ணப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. சொல்லும் போதே பேரியர்ஸ் உடையும். தடையா இருக்கிற பணங்கள் எல்லாம் அங்கங்க லேக்கு ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல இருக்கிற பணம் எல்லாம் உடஞ்சு வெளியில வரும். சொல்லுங்க, பணம் என்னோடு என்கேஜ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்னோடு என்கேஜ் பண்ணப்பட்டிருக்கிறது, நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல வாழ்வு என்னோடு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. கடனல்லாத வாழ்வு என்னோடு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதிக நிச்சயமாமே, அதிக நிச்சயமாமே. Come on, declare it with me. அதிக நிச்சயமாமே. சந்தோஷமான வாழ்வு, இல்லற வாழ்வு எனக்கென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது அதிக நிச்சயமாமே அப்படின்னு இருக்குது. Oh, glory to be the living God. Something gonna happen. Something gonna happen. ஏதோ நடந்துட்டு இருக்குது. Are you feel it? Are you feel it? Amen. அதிக நிச்சயமாமே. சொல்லுங்களேன், அதிக நிச்சயமாமே. சொல்லும் போதே சில பேரியர்ஸ் உடையட்டும். Amen. Hallelujah. சொல்லும் போதே பேரியர்ஸ் உடையட்டும். I break the barriers through my word in the name of Jesus. அதிக நிச்சயமாமே. என்னோடு பணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, செழிப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Receive it in the name of Jesus. Glory to be the living God. Amen. இதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் அப்பப்போ உங்க மேல டிக்ளேர் பண்ற வார்த்தையோட ஒரு பெரிய என்கவுண்டர் நடந்துட்டு இருக்குது. ஐ ஃபீல் இட். இன்றைக்கு ஒரு அருமையான சம்பவத்தை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வார்த்தை நம்மளை நோக்கி வர்றதுங்கிறது வேற, ஒரு வார்த்தை நம்மளை நோக்கி வர்றது. ஆனால் வார்த்தையே மீட் பண்ணுறது அப்படிங்கிறது வேற. வார்த்தையோட ஒரு மீட்டிங் நடக்கிறது அப்படிங்கிறது வேற. புரியுதா உங்களுக்கு? வார்த்தையை கேட்கறது, தேவனுடைய வார்த்தையை கேட்கறது அப்படிங்கிறது வேற. வார்த்தையோடு ஒரு என்கவுண்டர் நடக்கிறதுங்கிறது வேற. வார்த்தையோடு ஒரு சந்திப்பு உண்டாகிறது அப்படிங்கிறது வேற. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்க காதல விழ போறது இல்லை. வார்த்தை உங்க வாழ்க்கையோட ஒரு என்கவுண்டர் சம்பவிக்க போகுது. வார்த்தையோட ஒரு பெரிய மீட்டிங் உங்களுக்கு உண்டாக போகுது. ஹல்லேலூயா. வார்த்தையோட ஒரு மீட்டிங். தட் மீன்ஸ் வார்த்தையின் நிறைவேறுதல் நடக்க போகுது. வார்த்தையின் நிறைவேறுதல் நடக்க போகுது. ஆமென். ஸோ நிறைய பேர் ஆபிரகாம் சாரா ஸ்டோரியை நிறைய தியானிச்சிருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆகாரை பற்றி லைட்டாக சொல்ல போகிறேன். சரியா? யார் இந்த ஆகார் யார் அப்படின்னு சொன்னால், எகிப்து தேசத்து அடிமை பெண். எகிப்து தேசத்திலிருந்து வந்த ஒரு வேலைக்கார அடிமை பெண். பாருங்க, எப்படி அவ ஆபிரகாம் கிட்ட வந்தா, எப்படி சாராள் கிட்ட வந்தா அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் சாரா என்ன பண்ணுறாங்க, எகிப்து தேசத்துக்கு போகும்போது அங்கே சாராளை என்ன பண்ணிடுறாங்க, தன்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு போனால் அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொப்பனத்தில் பார்வோனுக்கு அந்த ராஜாவுக்கு வெளிப்பட்டு, அவள் அவன் தீர்க்கதரிசியாக இருக்கிறான், அவன் என் பிள்ளை, அதை அவன் பொண்டாட்டி, அவளை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, வான் பண்ணுறாரு. வான் பண்ணது மட்டும் இல்லை, அவன் என்ன பண்ணுறான், அந்த ஊர்லேருந்து கிளம்பி போகும்போது ஆடு மாடுகள் முதலிய காரியங்கள் எல்லாம் அவன் கொடுத்து விட்றான். 16வது வசனம், 12:16, ஆதியாகமம் 12:16 பாருங்க. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் கோழிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இப்படி வேலைக்காரிகளும் என்ன பண்ணுறாங்க, அந்த எகிப்து பார்வோன் என்ன பண்ணுறான், ஆபிரகாமுக்கு கொடுத்து அனுப்புகிறான். அப்படி அங்கிருந்து வந்த நபர் தான் யாரு, ஆகார். இந்த ஆகாருக்கு கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லை. இப்போ இந்த ஆகார் பார்வோன்ட்ட எப்படி வேலைக்காரியாக போனா அப்படின்னு பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால், காசு இல்லாமல் அவங்க பெற்றவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, காசுக்காக இந்த மாதிரி
குமாரத்திகளை ராஜாக்கு விற்கிற ஒரு பழக்கம் எகிப்தில் அந்த காலத்தில் இருந்திருக்கு. குடும்ப தேவைக்காக என்ன பண்ணுவாங்க, பெண் பிள்ளைகளை விற்கிற ஒரு முறை அந்த ஊரில் இருந்திருக்குது. அப்படி தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆகார இந்த பார்வோனுக்கு என்ன பண்ணுறாங்க, விற்று போடுறாங்க பாருங்கள், விற்று காசாக்குறாங்க. கவனிச்சுட்டே வாங்க நான் சொல்கிறத. ஒரு பெண்ணாய், ஒரு ஸ்திரீயாய் இந்த பெண் எவ்வளவு துன்பத்திற்குள்ளே போயிருப்பா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருக்க போது, அங்கே என்ன கிளைமேக்ஸ் நடந்துச்சோ அதே கிளைமேக்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு உண்டாக போகுது. என்ன சொல்லுங்க, முடிவு சம்பூரணம். பெற்றவங்களால் விற்று போடுறா பாருங்க. பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க, வித்துடுறாங்க. இப்போ இந்த ஆகார் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஃபியர், பயம் அப்படிங்கிறது தான் பேரே என்ன, பயம் அப்படிங்கிறது தான் பேரே. எங்கேயுமே வாயை திறக்காத ஒரு நபர் பாருங்க. எல்லா இடத்துலையும் பயந்து வாழக்கூடிய ஒரு நபர், எங்கேயுமே வாயை திறக்க முடியாத ஒரு சூழல். பெற்றவங்க கொண்டு போய் பார்வோன்ட்ட விற்று போடுறாங்க, அங்கேயும் வாயை திறக்க முடியல, எதுவும் பேச முடியல. பார்வோன் என்ன பண்ணுறான், ஆடு மாடெல்லாம் என்ன எப்படி ட்ரீட் பண்ணப்படுதோ, ஆடு மாடு என்ன பண்ணுது, அனுப்பி விடப்படுறது பாருங்கள். மிருகங்களோட மிருகமாக என்ன பண்ணுறா, ஆகாரும் பயணப்பட்டு போகிறா பாருங்க. யாருக்கு, சாராளுக்கு வேலைக்காரியா அவள் கிளம்பி போகிறா பாருங்க. ஒரு மனுஷி மாதிரி கூட அவளை ட்ரீட் பண்ணவே இல்லை. அவளை என்ன பண்ணுறாங்க, ஒரு 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 மிருகம் மாதிரி, ஒரு சாதாரண ஆடு மாடு மாதிரி என்ன பண்ணுறாங்க, கழுதை மாதிரி, கழுதையோட கழுதையா போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், இலவசமாக கிஃப்டாக கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறான். எங்கேயுமே கேள்வி கேட்க முடியல. நான் எதுக்கு போகணும், நான் எதுக்கு இருக்கணும், எந்த கேள்வியும் கேட்க முடியல பாருங்க. அடுத்து என்ன ஆகுது, 10 வருஷமாக பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியும் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, ஆகார் என்ன செய்கிறா, தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகார ஆபிரகாமுக்கு தூக்கி கொடுக்குறா அப்படின்றது. தூக்கி கொடுத்தாளா, என்னடா பேசுகிறீங்க, பெர்மிஷனே கேட்கல ஆகார்கிட்ட. ஏம்மா உனக்கு சம்மதமா, இந்த தாத்தாவை கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமானு எந்த கேள்வியும் கேட்கல பாருங்க. தூக்கி கொடுத்துட்டாங்களாம். she was treated like a toy. ஒரு பொம்மை மாதிரி அவளை வச்சு என்ன பண்ணுறாங்க, விளாடுன்னு விளாடுறாங்க பாருங்க. ஒரு பொம்மை மாதிரி என்ன பண்ணுறாங்க, விளாடுறாங்க பாருங்க. ஆதியாகமம் 16:3 பாருங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஆபிரகாமுடைய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆபிரகாம் வந்து ஆகார கட்டியிருக்கவே கூடாது, அதனால தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு. அப்படி இல்லை, இது கானான் தேசத்தினுடைய ஒரு முரண்மை. 10 வருஷம் பிள்ளை இல்லைன்னா மனைவி என்ன பண்ணணும், கண்டிப்பாக இன்னொரு திருமணம் கணவனுக்கு முடிச்சு வைக்கணுங்கிறது அவங்களுடைய முரண்மை. அதனால தான் 10 வருஷம் ஆன பின்பு அப்படின்னு வருது. 10 வருஷம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு. அப்போ அங்கே உள்ள குடியுரிமை அவங்களுக்கு உண்டாயிருச்சு. அந்த ஊரில் என்ன முரண்மையோ அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆகார அவள் திருமணம் முடித்து கொடுக்குறா. எகிப்து தேசத்தால் ஆகிய தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அப்படியே தூக்கி கொடுத்துட்டா பாருங்க. என்ன ஏதுன்னே கேட்கல, என்ன ஏதுன்னே கேட்கல. இப்போவும் வாயை அந்த அம்மா திறக்கலை பாருங்க. இப்போ பாருங்க, அவள் ஆகாரோடைய சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் ஆட்சியாரை அற்பமாய் எண்ணினாள். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுறா, அடிமையாக இருக்கிறா. அடிமையை தான் இவ கட்டி கொடுத்துட்டு என்ன யோசிக்கிறா, சாரால் கட்டி கொடுத்தாலும் நம்ம அடிமை போய் உள்ளதானே, நம்ம சொல்கிறத இது செய்யும் அப்படின்னு என்ன பண்ணுறா, சொல்லிக்கிட்டு இருக்கிறா பாருங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, முன்னாடி ஆகார் தண்ணி உண்டா அப்படின்னு சொன்னால் இது என்ன பண்ணுது, அம்மா என்னம்மா கேட்டீங்க, இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்குது, எடுத்து கொடுத்துருக்குது. இப்போ என்ன பண்ணுது, இதுக்கு ஒரு அந்தஸ்து கிடந்துருச்சு, இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடந்துருச்சு. என்ன ஐடென்டிட்டி, ஆபிரகாமின் வப்பாட்டி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிருச்சு. இந்த ஐடென்டிட்டி கிடச்சதுக்கு அப்புறம் அது மறுபடியும் அதே மாதிரி வேலை வாங்கியிருக்குது. பார்த்தா என்ன பண்ணுறா, தண்ணியை தூக்கி டம்முன்னு வச்சுட்டு போயிடுறான். கடுப்பாயிட்டா பாருங்க. அப்போ என்ன பண்ணுறான் பாருங்க. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உண்மையில் சுமரும், என் அடிமை பெண்ணை
உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கற்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கு நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள். பாருங்க, இது வரைக்கும் எஸ்கேப் பிளானே ஆகார்ட்ட கிடையாது. சரியா? பார்வோன்ட்ட விற்கப்பட்ட பொழுதும் எங்க பெத்தவா என்னைய வித்துட்டா நான் என்ன பண்ண முடியும், நான் எஸ்கேப் ஆகி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எந்த எஸ்கேப் பிளானுமே அவட்ட இல்லை. ஆபிரகாம் சாராக்கு வந்து பார்வோன் கிஃப்டா கொடுக்க போகும்போதும் அவட்ட எந்த எஸ்கேப் பிளானும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அங்குள்ள கதைகள் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்வோனை வந்து இவங்களுடைய ஹீப்ரு காட் வந்து என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேலின் தேவன் வந்து எபிரேய கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு, இரவில் சொப்பனத்தில் வந்து அவங்களோட பேசியிருக்கிறாரு. அவங்களுக்காக அவ்வளவு வல்லமை உள்ள தேவனே வந்து இரவில் நம்ம ராஜாவை இது பண்ணிட்டாரு. அந்த ஃபேமிலி கூட தான் நீ இப்போ போகிற அப்படின்னோடனே பல ஆசைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். இங்கே யாரும் அடிமையாக இருக்கிறோம், அந்த புறத்தில் அங்கே போனால் அந்த அம்மா மீது கடவுளே இப்படி இருக்கிறார, அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும், அதோட போவோம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கும், அது கிளம்பி வந்திருக்கும். பாருங்க, எல்லா கதைகளும் இது மைண்டுக்குள்ளே இருக்குது. இப்போ தூக்கி கொடுத்துட்டா, ஒய்ஃபாக தூக்கி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 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 ஐடென்டிட்டியும் வந்துருச்சு. ஆபிரகாமின் மனைவி அப்படிங்கிற ஒரு அப்பாட்டி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியும் வந்துருச்சு. இப்போ ஆபிரகாம் சொல்கிறான், உன் அடிமை பெண் உன் கையில் தான் இருக்கிறா அப்படி பாருங்க. அப்போ அந்த ஐடென்டிட்டியும் உடஞ்சதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு என்ன செய்யணும் தெரியல, உடஞ்சிருச்சா பாருங்க, உடஞ்சிட்டா. இப்போ வந்து எஸ்கேப் பிளானை போடுறா. இதுக்கு மேலே பாருங்களேன், நான் இந்த இடத்துல இருந்த நான் ஆகாரம் இருந்தால் கண்டிப்பாக சூசைடே பண்ணியிருப்பேன். எவ்வளவு கொடூரத்தை வாழ்நாளில் சந்திச்சுட்டு இருக்கிறா பாருங்க. எங்கேயுமே அவருடைய சத்தம் எலும்புல பாருங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த புரோக்கன் டைம் நடக்குது பாருங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ரொம்ப மனிதரால் தூக்கி விளையாடப்பட்டு ரிஜெக்ட் பண்ணப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டு எல்லா மனுஷராலையும் புறக்கணிக்கப்பட்டு இப்படிலாம் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். இந்த நாளில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்கள் காலுக்கடியில் ஒரு பெரிய நதியே ஓட போகுது. ஏமே ஹல்லேலூயா. அது கிளைமேக்ஸ் என்னங்கிறத லைட்டாக நான் ஒரு ஃபிலிமில் உங்களுக்கு காட்டிட்டு இப்போ நிப்பாட்டிட்டு நான் அடுத்து சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு கிளைமேக்ஸ் சொல்கிறேன். ஆனால் இப்போவே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. உங்கள் காலுக்கடியில் நதிகளை தேவன் ஓட விட போகிறார். ஏமே ஹல்லேலூயா. இப்போ உடையுது பாருங்க. இது வரைக்கும் எஸ்கேப் பிளானே இல்லாதவா இப்போ என்ன பண்ணுறா, வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறா பாருங்க. வேற 6வது வசனம் பாருங்க. சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு ஓடி போனாள். கடினமாக நடத்தினான்னா என்ன அப்படின்னா, அடிக்க ஆரம்பிச்சிட்டா பாருங்க. அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா, அடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஹலோ, யாருங்க? சாராய் என்ன பண்ணுறா, அடிக்க ஆரம்பிச்சிட்டா. கர்த்தரே வந்து நேரடியாக ஒரு ஸ்திரீக்காக, கர்த்தரே வந்து சொப்பனத்தில் ஒரு ஸ்திரீக்காக பேசியிருக்கிறார், ராஜாட்ட பேசியிருக்கிறார். அவ்வளவு பிளஸட், அவ்வளவு காலிங் உள்ள ஒரு சாராய் பாருங்க. காலிங் இருக்கிற ஒரு நபர். நான் சொல்றது ஒரு சிலருக்கான நேரடி தீர்க்க தரிசனம். காலிங் உள்ள ஒரு நபர் என்ன பண்ணுதா, இந்த ஆகார அடிக்கிறா பாருங்க, கடினமாய் நடத்துறா. தேவன் சில ஆசீர்வதிக்கப்பட்ட சாராயிட்ட இருந்து உங்களை பிரித்து கொண்டு வந்திருக்கிறாருன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. காயப்பட்டு அடிபட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாங்க. அவரே என்னை இப்படி ட்ரீட் பண்ணிட்டாரு, அவரே என்னைய மோசமாக நடத்திட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியில் வந்திருக்கிறீங்கன்னா உங்களை தேவன் வேறு பிரித்திருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள். நிறையா வேறு ஸ்பிரிச்சுவல் மென்டார்னாலேயே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவன் இன்னைக்கு உங்களை வேற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாரு. ஹல்லேலூயா. உங்கள் கால்களுக்கு கீழ் நதிகள் ஓட போகுது. ஹல்லேலூயா. ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இப்போ என்ன பண்ணுறான், அடியும் விழுது, அவமானம் படுக்கப்பட்டது போக எந்த சத்தமும் இது வரைக்கும் சத்தம் வெளியில வரவே இல்லை பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் என்ன வர்றாரு, கர்த்தருடைய தூதனானவர். இவ வெளியில வரா,
அங்கே என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய தூதனானவர், உங்களுக்கு நான் நிறைய தடவை இதை நான் சொல்லியிருக்கிறேன், கர்த்தருடைய தூதனானவர் அப்படிங்கிறது ஜீசஸ். தி ஏஞ்சல், ஏஞ்சல்ங்கிறது வேற, தி ஏஞ்சல் அப்படிங்கிறது வேற. ஒரு ஏஞ்சல் ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக வருது. ஆனால் இங்கே யார் வரா அப்படின்னா கர்த்தரே வராரு. இயேசுவே இந்த நேரத்தில் இறங்கி வராரு. நீங்கள் நல்லா கவனிங்க. ஆபிரகாம் சாராய எகிப்து தேசத்துக்கு கூட்டு போகும்போது அங்க சொப்பனத்துல, அதுவும் அந்த ராஜாக்கு வந்த தேவன், ஆபிரகாமுக்கு சொப்பனத்துல வந்த தேவன், சாராயின் கூடாரத்துல வந்த தேவன். சொப்பனத்துல, எல்லாம் சொப்பனத்துல, அரண்மனைக்குள்ள வந்த தேவன் சொப்பனத்துல, எல்லாம் இப்படி வந்து சொப்பனத்துல அழைக்கப்பட்ட நபர்கள், யூதர்கள், இவங்களுக்கெல்லாம் சொப்பனத்துல வந்த தேவன் முதல் முறையா அந்த இயேசு ஒரு புறஜாதி பெண்ணுக்கு, அதுவும் வனாந்தரத்துல நேரடியாய் வந்து சந்திக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், பலரால புறக்கணிக்கப்பட்டு அபியூஸ் பண்ணப்பட்டிருந்தீங்கன்னா, புறஜாதியா இருக்கிறீங்கன்னா, மற்றவங்களுக்கு சொப்பனத்திலையும் விஷன்லையும் வழிகாட்டின தேவன் உங்களுக்கு நேரடியாய் வழிகாட்டுகிற நாட்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. மோரபா, மனிதர்களால் கைவிடப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் என்று எழுதியிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஐயோ, எங்கேயோ சில என்கவுண்டர் நடந்துட்டு இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ், ஐ ரிசீவ் இட் ஃபார் மை பீப்புள். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கு தேவனோடு நேரடியான சில சந்திப்புகள் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. ஹல்லேலூயா. பாருங்க, த ப்ராமிஸ் வேர்ட். இயேசுங்கிறது என்ன? அவர் தான் வார்த்தையா இருக்கிறாரு. த ப்ராமிஸ் வேர்டு அவர் தான். இந்த த ப்ராமிஸ் வேர்டு வந்து ப்ராமிஸ் வேர்டை இந்த அம்மா கொடுக்குது. அதாவது மற்ற மெசேஞ்சர் ஏஞ்சல்ஸ்லாம் இருக்காங்களா, இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இனிதான்ப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை கையில் கொடுத்துட்டு போவாங்க. ஆனா இவர் வந்தார்னா, த ஏஞ்சல் வந்தா அப்பவே அந்த காரியம் கைகூடி வர ஆரம்பிக்கும். பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோரா சதாகா மடரபா சந்தடரதலபா ரிதலமா, சம்திங் ஒன் ஹேப்பன் டுடே. இன்றைக்கு தேவனோடு நேரடி சில என்கவுண்டர் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. கமான், ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். பாருங்களேன், அது வரைக்கும் ஆகாருக்கென்று வாக்குத்தத்தமே கிடையாது. ஆகாருக்கென்று வாக்குத்தத்தமே கிடையாது. ஆபிரகாமுக்கு வாக்கு இருக்குது, சாராய்க்கு வாக்கு இருக்குது, ஈசாக்கு வாக்கு இருக்குது. ஆனால் யோனாக்கு வாக்கு இருந்துச்சு, ஏனோக்கு, எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு வாக்கு இருந்தது. எல்லாம் பாருங்க, அவர் செலக்ட் பண்ண பீப்புளுக்கான தனிப்பட்ட வாக்குகள். நான் சொல்றேன், இது வரைக்கும் ஒரு வாக்கும் உங்க வாழ்க்கையில் நிறைவேறலை, ஒரு வாக்கும் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னா, இவர் தான் வாக்கு தத்துவத்தின் மேனுஃபேக்சரராக இருக்கிறாரு. இவரே நேரடியாக வந்து வாக்குகளை கொடுக்கிறார். அவங்களுக்கெல்லாம் சொப்பனத்துல வந்து விஷன்ல வந்து வாக்குகளை கொடுத்துட்டு இருந்த தேவன் இந்த அம்மாக்கென்று பாருங்க, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. எங்கேயுமே வாய் பேச முடியாம இருந்த அற்பமான ஒரு ஆரம்பத்துல வந்த இந்த ஸ்திரீக்கு இயேசுவே நேரடியா வந்து, அதுவும் புறஜாதி ஸ்திரீக்கு இயேசுவே நேரடியா வந்து வாக்குகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மோரபா ஷதலபா தகமடரதலபா மோரபா ஷந்தலபா தகமடரதலபா. பாருங்க 10வது வசனம் பாருங்க. அவர் கொடுத்த வாக்கு என்ன? கர்த்தருடைய தூதனை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மினிஸ்ட்ரியோட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், அன்கவுண்டபிளாக தான் உங்க பிளெஸிங் இருக்க போகுது. அன்கவுண்டபிளாக தான் உங்க பிளெஸிங் இருக்க போது. ரிசீவ் பண்றீங்களா? மோராபா ஷதகம் படரதலபா, அன்கவுண்டபிளா தான் உங்க பிளெஸிங் இருக்க போகுது. எதுவுமே உங்களால நடந்ததுன்னா பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிற காரியத்தை பாருங்க, எல்லாம் கவுண்டபிளா இருக்குதா? எல்லாம் எண்ணிக்கைக்கு உட்பட்டதா இருக்குதா? உங்க மாத வருமானமா இருக்கட்டும், உங்களை சுத்தி இருக்கிற உங்க சொத்துக்களா இருக்கட்டும், எல்லாம் கவுண்டபிளாக இருக்குதுன்னா அது உங்கள் திராணிக்கு நடந்திருக்குன்னு அர்த்தம். இன்னையிலிருந்து உங்கள் ரூட் மாறுது. இனி தேவ திராணிக்கு அது நடக்க போகுது. ஹல்லேலூயா. தேவனுடைய நேரடி வாக்கே வந்து வாக்கு சொல்லுது.
ஹalleluya ஹalleluya. நேரடி வாக்கு. The promise word gave a promise word. ஹalleluya. என்ன மாதிரி பாருங்க சிச்சுவேஷன் பாருங்க. பல வருஷங்களா எதுவுமே வாய் பேச முடியாமல் நொந்து போய் இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனே இறங்கி வந்து வாக்குகளை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். அப்போவே சொல்கிறார், நீ கர்ப்பமாக இருக்கிற, உனக்கு இப்படிப்பட்ட பிள்ளை பிறக்கும், உன் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. மோரபா ஷதலபா தகமட ரதலபா மல்படரபா ஷட்சக்கம் படரதலபா. ஒரு காரியத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்பதாய் வரையில் அரண்மனையிலும் அதற்கு முன்பதாய் சொப்பனங்களிலும் கூடாரங்களிலும் சந்தித்து கொண்டிருந்த தேவன் முதல் முறையாக வனாந்தரத்தில் ஒரு ஸ்திரீயோட ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்களேன், சாலமோன் எல்லாம் மண்டபத்தில் பாட்டு எழுதுனான், கூடாரத்தில் பாட்டு எழுதுனான், ஆலயத்தில் பாட்டு எழுதுனான். ஆனால் அவன் பாடல்களுக்கு இல்லாத ஒரு மகிமை வனாந்தரத்தில் தாவீது எழுதின பாடலுக்கு இருந்துச்சு. பாருங்க, சாலமோனின் பாடல்களை விட தாவீதின் பாடல்களுக்கு பவர் ஜாஸ்தி. அவன் சொன்ன கிருபையான வார்த்தைகளுக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா அவன் வனாந்தரத்தில் என்கவுண்டர் வாங்கியிருக்கிறான். உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு என்கவுண்டர் உண்டாக போகுது. அது அரண்மனையிலும் உள்ளே இருக்கிற சத்தத்தை விட பெரிய சத்தமாக அது இருக்க போகுது. ரிசீவ் இட். அரண்மனை உள்ளிருக்கும் சத்தத்தை விட பெரிய சத்தமாயும் மகிமையான சத்தமாயும் அது இருக்க போகுது. அரண்மனை ராஜ வாழ்க்கையில் இருந்த பிள்ளைகளை பார்க்கலும் உங்கள் பிள்ளைகளுடைய சத்தம் பெரிதா இருக்க போது, அதனுடைய மகிமை பெரிதா இருக்க போகுது. ஹல்லேலூயா. ரிசீவ் இட். மோரபா ஷட்சக்கம் படரதலபா மல்படரபா ஷியந்தலபடராதி. 16 பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாரு, அன்கவுண்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற பிளெஸ்ஸிங் வேர்டை அந்த ஆகார் மேலே அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. பாருங்க, ஆதியாகமம் 21. உங்களுக்கு புரியுதா? அதாவது உங்களுடைய ப்ரொமோஷன் லெட்டரை சொல்லும் போதே ரிசீவ் பண்ணிக்கோங்க. ப்ரொமோஷன் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கணும். உங்கள் ப்ரொமோஷன் லெட்டரை உங்கள் ஆஃபீஸ் இருக்கிற உங்கள் மேனேஜர், உங்களுடைய மேலதிகாரி உங்கள் கையில் வந்து கொடுக்கறதுக்கும் இந்த நாட்டின் பிரதமர் வந்து உங்கள் கையில் கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ரமோஷன் சாதாரண ப்ரமோஷன் தானுங்க. அது யார் கொடுத்தா என்ன அப்படி இல்லை. பாருங்க, உங்கள் மேனேஜர் கொடுத்தா அந்த ப்ரொமோஷன் வேல்யூன்னு அர்த்தம். ஆனால் ஒரு பிஎம்ஏ வந்து அந்த ப்ரொமோஷன் லெட்டரை உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் ரொம்ப வேல்யூன்னு அர்த்தம். இப்போ இங்கே என்ன நடக்குது, ஒரு மெசேஞ்சரை தேவன் அனுப்பல. பாருங்க, ஆகாருக்காக அவரே இறங்கி வந்து அந்த ப்ரொமோஷன் லெட்டரை கையில் கொடுக்குறாரு. தட் மீன்ஸ் ஆகார் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல சொல்றாரு. பாருங்க, ஹல்லேலூயா. ஏன்னா அடித்த அடிகளும் பேசின வார்த்தைகளும் வாழ்க்கை முறைகளையும் தேவன் உற்று நோக்கினவராக இருக்கிறார். பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நான் இறங்குவேன் அப்படின்னு எதிர வச்சு சொல்றாரு. எங்கேயாவது இறங்கியிருந்தா தானே அதை சொல்ல முடியும். ஆகாருக்கு இறங்கின தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், திக்கற்று போய் இருக்கிறீங்க, விதவைகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். சொல்லப்போனால் மற்றவங்களுக்காக மெசேஜ் வரும், விஷனில் வரும், கனவுல வரும். உங்களுக்கு நேரடியான என்கவுண்டர் உண்டாகும். ஆமென். உங்களுக்கு நேரடியான என்கவுண்டர் உண்டாகும். ரிசீவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேரடி நடத்துதல் உண்டாகும். Glory to be the living God. ஆதியாகமம் 21:14. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவளை திரும்ப அனுப்பிச்சி விட்றாரு. ஏமா நீ வந்து உன் ஆச்சார இடத்துல அடங்கிரு கொஞ்ச நாளைக்கு அப்படி. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தா 2 பிள்ளைகளும் வளருது. வேறு வழி இல்லை, அனுப்பிச்சி விடணும். ஆபிரகாம் என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது சாரா சொல்கிற மாதிரி செய்யி, அவளுக்கு நான் வேறு பிளான் வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டார். இந்த பக்கி பண்ணுற வேலையை பாருங்களேன். இந்த ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும், இது நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிரெட் ஏ பாட்டில் ஆஃப் வாட்டர் அப்படின்னு இருக்கும். பிரெட் ஏ பாட்டில் ஆஃப் வாட்டர். ஒரு பிரெட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவில் 30 to 35 ரூபா, நல்லெண்ணா 40 ரூபா. சரியா? நல்லெண்ணா 40 ரூபா. ஒரு வாட்டர் பாட்டில் 20 ரூபா. வெறும் 60 ரூபா. ஒரு தாய்க்கும் ஒரு 13 வயசு பயலுக்கும் வெறும் 60 ரூபாய்க்கு
பிரெட்டையும் தண்ணியும் கொடுத்து அனுப்பிச்சி விடுற அளவுக்கு எவ்வளோ ஏழை பார்த்தியெல்லாம் நம்மளால் ஆபரகம் 300 வேலைக்காரனை வச்சுருக்கான், 318 கைபிடிந்த வேலையாட்கள் அப்படின்னு இருக்குது. அது போக ஏகப்பட்ட வேலையாட்கள். அவன் பொண்டாட்டி, அவன் பிள்ளைகள், அவன் பேர பிள்ளைங்க, ஆடு மாடு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு குட்டி கிராமமே அவன்கிட்ட இருக்குது. சரியா? இப்பவும் பாருங்களேன், ஒரு வில்லேஜ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எத்தனை குடும்பம்ப்பா அப்படின்னா 400 குடும்பம், 500 குடும்பம், 1200 குடும்பம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இவன்கிட்ட அப்போவே அந்த காலத்திலே அப்படி இருந்திருக்குன்னா அது எவ்வளோ பெரிய கிராமமாக இருந்திருக்கும். இவன் நகண்டு போகிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறான்னா ஒரு கிராமமே நகர்ந்து போகுது. எவ்வளோ பெரிய ஏழைகள். ஆமாம், வாங்க ஏழைங்களா வாங்க, அப்படி வாங்க ஏழைங்களா வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவன் இருக்கான் பாருங்க. எதை வச்சுன்னா, டேய் சும்மா கிடந்த ஒரு பிள்ளைய கூப்பிட்டு நீ என்ன பண்ணுற, கல்யாணம் முடிச்சு அதுக்கு பிள்ளை பெற்று வெளியில் போகணும்னு சொல்லும் பொழுது ஒரு முறை வேண்டாமாடா? ஒரு பிரெட்டையும் ஒரு பாட்டில் தண்ணியுமா கொடுத்து அனுப்புவேன் நீ? பிரெட்டையும் ஒரு பாட்டில் தண்ணியுமா நீ கொடுத்து அனுப்புவ? அப்படி அனுப்புகிறான் பாருங்க. இது பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆகார் மட்டும் இல்லை, கேத்துரால் அப்படின்னு சொல்லி ஒரு ஒய்ஃபும் இருந்துச்சு. சரியா? கேத்துரால் அவன் ஒய்ஃபு அவங்களெல்லாம் ஈசாக்கு வளரும் பொழுது அவன் தூரப்படுத்துகிறான், மற்ற வம்சத்தை எல்லாத்தையும் தூரப்படுத்துகிறான். ஏன்னா ஈசாக்கின் வழியாக தான் என்ன வர வேண்டியிருக்குது, தாவீது வர வேண்டியிருக்குது, அதில் இருந்தால் இயேசு வர வேண்டியிருக்குது. அப்படிங்கிறதுனால மற்ற எல்லாத்தையும் அவன் விளக்குறான் பாருங்க. கேத்துராலெல்லாம் விளக்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் வெயிட்டாக கவனிக்கிறான். புரியுதா? அவங்களுக்கெல்லாம் தங்கம்லாம் கொடுக்குறான். இப்போ இவளை அனுப்பும்போது 1 கிராம் தங்கம் கூட கொடுக்கல, ஒன்றுமே செய்யலை பாருங்க. ஒரு பிரெட்டையும் ஒரு பாட்டில் தண்ணியும் கொடுத்து அனுப்புகிறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவன் பாருங்க, ஆபிரகாம் ஆசீர்வதிக்க திராணி உள்ளவன், ஆசீர்வதிக்க வேண்டியவன், கொடுக்க வேண்டியவன், கடமைப்பட்டிருக்கிறான். ஆனால் கூட செய்யலை பாருங்க. நான் சொல்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியவங்க ஆசீர்வதிக்க தவறி இருக்கலாம், கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காம இருக்கலாம், கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காம இருக்கலாம். இந்த ஆகாருக்கு தான் அங்கே ஒரு நீரூற்றே உண்டானுச்சு. ஏமே நீரூற்றே உண்டானுச்சு. இன்னும் கிளைமேக்ஸ்குள்ளே நான் வரல, அடுத்த 2 நிமிஷத்தில் கிளைமேக்ஸில் கூட்டு போகிறாங்க. இதை நீங்கள் முதல்ல ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆசீர்வதிக்க வேண்டியவன் உங்களை ஆசீர்வதிக்கலனாலும் இன்றைக்கு தனித்துவமான ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில வந்து விழுது. ஏமே கொடுக்க திராணி இருந்தும் எனக்கு கொடுக்கல, விட்டுருங்க நான் சொல்கிறேன், விட்டுருங்க நான் சொல்கிறேன். போராடாதீங்க, விட்டுருங்க. போராடாதீங்க, விட்டுருங்க. கொடுக்க திராணி இருந்தும் கொடுக்கல, என்னை வஞ்சித்துட்டாங்க, எனக்கு முறைப்படி எனக்கு நடக்க வேண்டியது எனக்கு நடக்கலை, எனக்கு கொடுக்க வேண்டியது அவங்க கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் கையை விடுங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கேளுங்க. அதோட ப்ரெஷரில் உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. அந்த கையை விடுங்க. இயேசுவின் நாமத்தினால் அதை உதறுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹல்லேலூயா, வரலாறு காணாத ஒரு சொத்தை தேவன் உங்களுக்கு என்று எழுதி வைக்க போறார். ஏமேன், ஏமேன், ஏமேன். இது நடக்க போகுதுங்க, இது நடக்க போகுது. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நடக்க போகுது. நீங்க தேவனுடைய இருதயத்தை பார்க்க போறீங்க இந்த வருஷத்துல. ஏமேன். ஹாராபா ஷடாலாபா. மற்றவனுக்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை புரியுது, மற்றவனுக்கெல்லாம் கர்த்தருடைய செய்கை புரியுது. ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், பலரால அவமதிக்கப்பட்ட உங்களுக்கு நான் சொல்றேன், தேவனுடைய இருதயத்தையே நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய முழு இருதயத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா அவர் மற்றவங்களுக்கு தான் வல்லமையை காட்டுறாரு, காசை காட்டுறாரு, எல்லாம் காட்டுறாரு. உங்க ஒருத்தருக்கு தான் உங்க முழு இருதயத்தையும் அவர் திறந்து காட்டுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்க வேண்டியவன் கொடுக்கலன்னா சந்தோஷப்படுங்க. ஆசீர்வதிக்க வேண்டியவனே உங்களை சபிச்சானா நீங்க சந்தோஷப்படுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா தேவன் தன்னுடைய இருதயத்தையே உங்களுக்கு காட்ட விரும்புகிறார். அதான் ஆகாருக்கு காட்டுறாரு பாருங்க. ஒரு ஜென்டைலுக்கு, ஒரு புறஜாதிக்கு, சொந்த ஜனத்துக்கு இல்ல, புறஜாதிக்கு தன்னுடைய இருதயத்தை அவர் திறந்து காட்டுறாரு. ஆகாருக்கு நீரூற்றண்டை கொடுக்குறாரு பாருங்க. அவ சூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறா, பெயர் சபா அப்படிங்கிற இடத்துல அவ இருக்கிறா பாருங்க. எல்லாமே பக்கத்து ஏரியா தான். இப்போ சூர் பெயர் சபாலாம் பக்கத்து ஏரியா பாருங்க. இந்த ஊரை அவங்களுக்கு கொடுக்குறார். அந்த ஊரில் அவ இருக்கிறா பாருங்க. வனாந்தரத்தில் விடப்பட்டவா அந்த ஊரில் இருக்கிறா. 25வது அதிகாரம் பாருங்க, அவனுடைய வம்சத்தை பாருங்க. 17, 25, 17. இஸ்மவேலின் வயது 137. பின்பு அவன் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தோடே சேர்க்கப்பட்டான். அவர்கள் ஆவிலா துவங்கி
எகிப்துக்கு எதிராக ஆசிரியாவுக்கு போகிற வழியில் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே, இந்த ஆவிலா அப்படிங்கிற வார்த்தைய. ஒரு பாட்டில் தண்ணியோடு ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டா ஒரு ஸ்திரீ, ஆனால் அவன் சந்ததிக்கும் அவளுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவன் செய்தது என்ன தெரியுமா? ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் பாருங்க. ரபாஷ், அது வரைக்கும் தூர்த்து போடப்பட்டிருந்த ஒரு ஆறு மறுபடியும் அவன் வாழ்க்கையில் ஓப்பன் ஆகுது பாருங்க. அந்த இடத்துல ஆறு இருந்ததா? ஆமாம், ஆறு இருந்தது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 11 பாருங்க. ஏதேன் தோட்டத்திற்கு தண்ணீர் 10 தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாக ஆயிற்று. முதலாம் நாட்டுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நீங்க, ஆசீர்வதிக்க கடமை உள்ள சிலர் ஆசீர்வதிக்க மறந்து, கொடுக்க வேண்டிய சிலர் கொடுக்கறத மறந்து, வேற எதையோ அல்பமா உங்களுக்கு தூக்கி கொடுத்துருந்தாங்க, அதை வச்சுட்டு தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், சுத்தி ஓடக்கூடிய ஆறு இந்த நாள்ல இருந்து உங்க பாதத்துக்கு அடியில் வரப்போகுது. ஹல்லேலூயா, ஆமென். ஐயோ, ரிசீவ் பண்ணுங்களேன். தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். பாருங்க, நான் முதலே சொன்னேன், கேத்துராளுக்கு தங்கத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான், வேலைக்காரங்களுக்கெல்லாம் கூட தங்கத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். ஈவன் அவன் மருமகளுக்கு என்ன பண்ணுறான்? ஒட்டகத்தை அனுப்புகிறான். மருமகளுக்கு ஒட்டகத்தை அனுப்புகிறான். 10 ஒட்டகத்தோட வேலைக்காரன் போய் பொண்ணு எடுத்துகிட்டு வரான் பாருங்க. எவ்வளவோ கொடுத்து அந்த பொண்ணை கூப்பிட்டு வராங்க. பதிலுக்கு லாபான் என்ன செய்கிறான்? கோடா கோடியாய் பெருகுவாயாகன்னு வாயில் வடை சுட்டு அனுப்பிட்டான் பாருங்க. வாயில் வடை சுட்டு அனுப்பிட்டான், கோடா கோடியாய் பெருகுவாயாக அப்படின்னு. இப்படி கொடுக்க திராணி உள்ள ஆபிரகாமே கொடுக்க மறந்தாலும், ஹல்லேலூயா. இவர் பாருங்க, ஒரு தேசத்தை கொடுக்குறாரு அந்த சந்ததிக்கு. அது ஆவிலா தேசம். சூர் மட்டும் அவனுடைய எல்லையா இருக்குது. பல கிலோமீட்டர் அவனுடைய கண்ட்ரோலில் வருது. அவன் பிள்ளைகளுடைய சந்ததியினுடைய கண்ட்ரோலில் வருது. இன்னும் கொஞ்சம் 40 வருஷம்லாம் நீங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இஸ்மவேல்கிட்ட தான் தண்ணியே வாங்க வேண்டி இருக்குது. யார்? இந்த இஸ்ரவேல் ஜனம் இஸ்மவேல்கிட்ட தான் தண்ணியே வாங்க வேண்டியதாகி போச்சு. அந்த மாதிரிலாம் நடக்குது. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நான் எடுத்துக்காட்ட நேரம் இருக்காது. இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. 1 கிராம் தங்கம் கூட கொடுக்கல. ஆனால் தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? பாருங்க, அவ்விடத்துல பொன் விளையும். நீ என்னடா என் பிள்ளைக்கு தங்கம் கொடுக்கறது? நீ என்னடா கொடுக்காம இருக்கிறது கொடுக்குறது? இதெல்லாம் இல்லை. பொண்ணு விளைகிற இடத்தையே நான் கொடுத்துருவேன். பாருங்க, ஆண்டவர் வந்து ஆசாரிய முரண்மையின்படி உடுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தனங்கள்லாம் வருது பாருங்க. நிறையா விதவிதமான கற்கள்லாம் பதிக்கப்பட்ட உடைகளை என்ன பண்ணுறாங்க? ஆசாரியர்கள் உடுத்துறாங்க பாருங்க. அதில் முக்கியமான சில 3 வகையான கற்களை அவங்க இஸ்மவேல்கிட்ட தான் வாங்கியே ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அங்கே தான் இருக்குது அந்த கல். அதில் முக்கியமான கல் பொண்ணு. எப்படி லாக்க போட்டு விடுறாரு பாருங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் தராமல் அனுப்பியிருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட தான் சில தேவைகளுக்காக ஜனம் வந்து நிற்கவே போகுது. ஹல்லேலூயா, ரிசீவ் இட். உங்கள்கிட்ட தான் வந்து நிற்கவே போகிறாங்க. உங்களை ஒன்றும் இல்லாமல் அனுப்பியிருக்கலாம், உங்களை நிர்மாணியாக அனுப்பியிருக்கலாம், கோமண துணியோடு அனுப்பியிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள்கிட்ட தான் வந்து நிற்க போகுது. சில காரியங்கள் உங்கள்கிட்ட தான் வந்து வாங்கவே போகிறாங்க. ஹல்லேலூயா, உங்கள் சைன் இல்லாமல் முடியாதுன்னு வந்து நிற்க போகிறாங்க. ஆசாரிய முரண்மைக்கே நீ இஸ்மவேலை தான் போய் தேடி நிற்கணுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா என் பிள்ளைக்கு நீ வெறும் பிரெட்டையும் 1 டம்ளர் தண்ணியும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிற. நீ என்றென்றைக்கும் அவனை தாங்கி தான் நிற்கணும். என்றென்றைக்கும் அவனை தாங்கி தான் நிற்கணும் பாருங்க. அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே இந்த கல்லு தான் பீதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. ஏன் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சாரு? ஏன்னா தெரியும், இவன் ஒன்றும் இல்லாமல் அனுப்புவான், இது அவ்வளவும் ஆகாருக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் உடையதா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ எந்த வழியில் இயேசு வந்தார் அப்படிங்கன்னா அது ஈசாக்கு தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் இதுன்னா, தேவன் மறந்து போகிறதில்லை.
யாவருக்கும் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறாருங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. இதில் யார் பெட்டர் அப்படிங்கிறது இல்லை விஷயம், யார் பெட்டர் அப்படிங்கிறது இல்லை விஷயம். பட் நசுக்கப்பட்டா, ஒடுக்கப்பட்டா தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த பட்சமாய் நிற்கிறார். அவர்களுக்கு சில அந்தஸ்துகளை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. தண்ணிக்கு பதிலாக ஆறையே கொடுக்கிற தேவன், பிரெட்டுக்கு பதிலாக தங்கம் விளையிற பூமியை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை பாருங்க. இன்னைக்கு ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆவிலா தேசம் உங்களுடையதா இருக்கும். அதை சுற்றி பொன் விளையும் பைசோன் நதி பாயிற இடமாய் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. ஹல்லேலூயா. உங்க வனாந்தரம் பைசான் நதி போகிற ஆறுகளாய் மாறப்போகுது. ஜஸ்ட் ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். இன்னைக்கு தேவன் உங்களோடு என்கவுண்டர் பண்ணியிருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. த ப்ராமிஸ் வேர்ட் என்ன பண்ணியிருக்குது? இப்போ வேர்டை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குது. என்கவுண்டர் நடந்திருக்குது. ஆதாரம் மட்டும் சந்திக்கும் போது தேவன் டைமே கொடுக்கல. இப்படிதான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. மற்ற எல்லாருக்கும் டைம் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நிறைவேறும், அன்னைக்கு நிறைவேறும், ஏற்ற ஒரு போதி காலத்தில். ஆனால் ஆதாரம் என்கவுண்டர் பண்ணும் பொழுது தேவன் அப்படியே கையில் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இனி ஒரு டைம் பவுண்டு உங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. அப்படியே தூக்கி கையில் கொடுத்துட்டு போகிற வேலை தான் நடக்க போகுது. ஹல்லேலூயா. பலராலையும் புறக்கணிக்கப்பட்டும், பலராலையும் சத்தமே எழுப்பல பாருங்களேன். இது வரைக்கும் இந்த அம்மா பெற்றவங்க வித்துட்டாங்க. பார்வோன் கிஃப்டா தூக்கி கொடுத்துட்டான். இந்த அம்மா தாத்தாவுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கி, அவளும் அடிச்சு துரத்துறா. அதுக்கப்புறம் இவனும் துரத்துறான். ஆசீர்வதிக்க வேண்டியவனே ஆசீர்வதிக்கல. எல்லாம் தேவனுடைய மைண்ட்ல ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. நீங்க பட்ட ஒவ்வொரு அடியும் தேவனுடைய மைண்ட்ல ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. நீங்க பட்ட ஒவ்வொரு பாடுகளும், ஒவ்வொரு ரிஜெக்ஷனும், ஒவ்வொரு கம்பெனிக்கு வாசல்ல நீங்க ஏறி இறங்கினதெல்லாம் தேவனுடைய மைண்ட்ல ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஏறி இறங்குனது, கோர்ட் வாசல்ல ஏறி இறங்குனது, ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சதெல்லாம் தேவனுடைய இருதயத்துல ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் தேவன் வல்லமே இல்லை, அவருடைய இருதயத்தையே உங்களுக்கு காட்ட போறார். ஹல்லேலூயா. அந்த சந்ததிக்கு தான் ஆவிலா தேசம் முழுவதையும் அவர் கொடுத்தார். பைசோன் நதி ஓடுகிற இடத்தை அவர் கொடுத்தார். ஜம் ஜம்னு இருக்கிற அந்த நீரூற்றண்டை அவளுக்கென்று அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீதலாகும் கோமேதம் இதெல்லாம் ஆசாரிய உடுப்புகள்ல பதிக்க வேண்டிய கற்கள் பாருங்க. அது இஸ்மவேல்ல போய் தான் வாங்கிட்டு வரணும், இஸ்மவேலர்கிட்ட தான் வாங்கிட்டு வரணும். அப்படி என்றென்றைக்குமாய் அவர்களை இவர்கள் சார்ந்திருக்கும்படி தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரபா. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்றைக்கு அவருடைய இரக்கம் உங்க தலைமுறைகளையும் பாதிக்க போகுது. ஹல்லேலூயா. ஜஸ்ட் ரிசீவ் இட். நற்செய்தியை உங்க வாழ்க்கையில நான் அறிவித்துட்டு இருக்கிறேன். எல்லாரும் நீங்க கவனமா கேட்டுவாங்க. நான் பேசின இந்த வார்த்தைக்கு விரோதமா தேவதூதனே இறங்கி வந்து சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன். ஏமே நான் சொன்ன இந்த ஆசீர்வாதத்திற்கு, ஏன்னா தேவனே உங்களை ஆசீர்வதிக்கிறார். எந்த ஏஞ்சலாவது வந்து அப்படி கிடையாது, ஜவஹர் சொன்னதை நீ நம்பாத, உன் வாழ்க்கை நாசமா போகணும்னு சொன்னானா அவன் சபிக்கப்பட்டவன். அவன் தேவதூதனா இருந்தாலும் சபிக்கப்பட்டவன். நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க கடன் ரத்தாகும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பொருளாதார பிரச்சனையில ஒரு பெரிய விடுதலையை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு என்கவுண்டர் உங்க வாழ்க்கையில உண்டாகும். பல ரிஜெக்ஷனுக்கு மத்தியில தேவன் உங்களை தூக்குறத இந்த உலகமே உற்று பார்க்கும். உங்க கால்களுக்கு கீழே நதி ஓடும். ஆமென். தேவனே உடைக்கிறார் பேரியர்ஸை. எகிப்து போட்டு வச்ச பேரியர், பார்வோன் போட்டு வச்ச பேரியர், ஆபிரகாம் குடும்பத்தில் போட்டு வச்ச பேரியர், சாரால் போட்டு வச்ச பேரியர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தண்ணியை கையில வாங்கும் பொழுது அவளுடைய கரம் எப்படி இருந்திருக்கும்? டேய் என்னடா இது, என் உடம்பெல்லாம் நீ எடுத்துட்டியாடா, இப்படி வந்து வெறும் தண்ணியும் ஒரு பிரெட்டையும் கொடுத்து அனுப்புறிய, நீ எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு தூர போடுற நீ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தேவன் பதிலாக இருந்தார். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, யூஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்கன்னா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவான்கள். யூ ஆர் பிளஸ்ட். ஏன்னா தேவனே உங்களுடைய நாயகனா இருக்க போறார். ஹல்லேலூயா. தேவனே உங்களுடைய நாயகனா இருக்க போறார். ஐயோ, நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. பட் நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவான்கள். ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். Name of Jesus. I bless everyone who are watching in online. I bless you.
I bless you. I bless you. Something going to happen. Today is your day. Your season has changed. Your season has changed. Your season has changed. Come on, say boldly, my season has changed. My season has changed. My season has changed. In the name of Jesus. Amen. 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 God bless you. நீங்கள் விதைக்கலாம். நிறைய பேர் நிறைய புது ஆட்கள்லாம் கூட நீங்கள் ஜாயின் பண்ண கொஞ்சம் அந்த முதல் வாரத்திலே நிறைய பேர் நீங்கள் விதைக்கிறீங்க. ஸோ குட். ஆமென். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், விதைக்கலாம். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வேணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். ஸ்க்ராலிங்கில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு, அதில் வர ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதில் வரும். யூடியூப்பில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ பிளஸ் யூ. விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். பழகி பெருகுவீர்களாக, பூமியை நிரப்புவீர்களாக. God bless you. God bless you. God bless you.